இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம பைமோட்டாப். நம்ம பைமோட்டாப் பார்த்திங்கன்னா உலகத்தர நிறுவனங்களுக்கு இணையான ஒரு பணியை செய்து கொண்டு வருதுங்க. நான் வாங்கி இதில் பொருட்களை உபயோகப்படுத்தி பார்த்துட்டுங்க, தரமான பொருட்களாக தான் இருக்குது. நண்பர்கள் அனைவரும் பயன்படுத்தி தமிழன் உருவாக்கிய ஒரு நிறுவனத்திற்கு ஆதரவுக்கரம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, ஒரு உபயோகமுள்ள வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் பற்றிய பதிவு இது 3ஆம் பாகம். திருக்குறள் உரைப்புத்தகம் அச்சிடப்பட்ட ஆண்டு 1928. இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்துட்டுங்க திருநாவுக்கரசு முதலியார். அடுத்து நூலோட தலைப்பு என்னன்னு பார்த்தாங்க, திருக்குறள் பரிமேலழகர் உரை. அதை தலைவிதான் இவர் எழுதியிருக்காருங்க. அடுத்து இதோட அச்சிடப்பட்ட இடம் அச்சுக்கூடம் வாவில்லை ராமசாமி சாஸ்திரலு அண்டு சன்ஸ், அங்கே தான் அச்சிட்ருக்குறாங்க. குறிப்பு பரிமேலழகர் உரை தலைவிதான் இவர் எழுதியிருக்கிறாருங்க. அதை வச்சு தான் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, அதில் இவர் ஒருத்தருங்க. அடுத்ததை பார்த்துடலாம். அச்சிடப்பட்ட ஆண்டு 1928. ஆசிரியர் பெயர் வந்துட்டுங்க திரு கா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள். இவர் வந்துட்டு இதை எழுதியிருக்காருங்க உரை. நூல் தலைப்பு வந்துட்டுங்க திருக்குறள் தெளிப்பொருள் விளக்கம். இது வந்து எழுதியிருக்காருங்க. அச்சிடப்பட்ட இடம் என்னென்னு பார்த்தா அச்சுக்கூடம் கழகம் சென்னை, அங்கே தான் அச்சிட்ருக்குறாங்க. இது நிறைய இடத்துல அடிபடுது, ஆனால் முழுசான விவரங்கள் தெரிஞ்சோன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. அடுத்து குறிப்பு ஏதுமில்லை, வந்தோடனே நம்ம அதை பதிவேற்றிடலாங்க. அடுத்த உரை எழுதியவங்க யாருன்னு பார்த்துடலாம் வருஷத்தோட. அச்சிடப்பட்ட ஆண்டு 1929. ஆசிரியர் பெயர் அவர் வந்துட்டுங்க காயாமொழி குமரகுருபர், அவர் இதோட ஆசிரியருங்க. நூல் தலைப்பு திருக்குறள் அறம். அறத்துப்பாலை மட்டும் இவர் எடுத்து உரை எழுதியிருக்காருங்க. அச்சுக்கூடம் எங்கன்னு பார்த்துடலாம். அச்சுக்கூடம் வந்துட்டு கோல்டன் அச்சகம் சென்னை. அப்போ நிறைய பேர் வந்துட்டு சென்னையில் தான் மோஸ்ட்லி நடந்திருக்குதுங்க. இது ஒரு தகவலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குறிப்பு ஏதுமில்லை, வந்தோடனே நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க. நம்ம தேடிட்டு இருக்கிறோம், கூடிய சீக்கிரம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1929 திருக்குறள் உரைக்காக. இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தாங்க, ஆசிரியர் பெயர் வந்துட்டு திரு கி வீரராகவன் அவர்கள். அவர் இதோட ஆசிரியருங்க. எதை வச்சு தலைப்பு எழுதியிருக்காருன்னாங்க திருக்குறள் வந்து எழுதியிருக்காருங்க. அச்சிடப்பட்ட அச்சுக்கூடம் பார்த்தாங்க குமரன் அச்சகம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இருந்திருக்குன்னு இப்போ நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து குறிப்பு ஏதுமில்லை, வந்தோடனே நம்ம கொடுத்துடலாங்க. அதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். அடுத்த புத்தகத்தோட தலைப்பு என்னென்னு பார்த்துடலாங்க வருஷத்தோட. அச்சிடப்பட்ட ஆண்டு 1931. ஆசிரியர் பெயர் என்னென்னு பார்த்தோம்னா டி.ஏ. பரமசிவன் பிள்ளை அவர்கள், அதோட ஆசிரியருங்க. அவர் எதை வச்சு தலைப்பை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் சாரம் 108 அதிகாரமும் வசனம். 108 குறளுக்கு வந்து இவர் எழுதியிருக்காருங்க. எதை அடிப்படையாக வச்சு எழுதியிருக்காருன்னு பார்த்தோம்னா அதை நம்ம சொல்கிறோங்க. அச்சுக்கூடம், இதுக்குண்டான அச்சுக்கூடம் வந்து பெயர் கிடைக்கலைங்க. குறிப்பு என்னென்னு பார்த்துக்குவோம். குறிப்பும் வந்து குறிச்சதுனா கிடைக்காம இருக்குது, இதுக்கு நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க. அடுத்து என்னென்னு பார்த்துடலாம். அச்சிடப்பட்ட ஆண்டு 1932. ஆசிரியர் பெயர் திரு ஆ. அரங்கநாத முதலியார் அவர்கள், இதான் அவரோட ஆசிரியருங்க. இவர் வந்து நூல் தலைப்பு எப்படி எழுதியிருக்காருன்னா திருக்குறள் மூலமும் மொழிப்புரையும் ஆங்கில மொழிபெயர்ப்புடன் நடந்திருக்குதுங்க. இது 2வதோட ஆங்கில மொழிபெயர்ப்புங்க. ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேங்க, அது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்திருக்கும். இப்போ இது வந்து 2வது டைம் வந்திருக்குது. அடுத்தது பார்க்கலாம். அச்சுக்கூடம் பிஎன் அச்சுக்கூடம் சென்னை, இங்கே தான் அச்சிட்ருக்குறாங்க. குறிப்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வந்தோடனே நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறேங்க. அடுத்த புத்தகம் வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1933. அப்போ வந்து அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா திரு நாகை சோ தண்டபாணி பிள்ளை அவர்கள், அதுதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியருங்க. நூல் தலைப்பு என்னன்னு பார்த்தாங்க திருக்குறள் அறத்துப்பால் தண்டபாணி விருத்தி உரை. அதாவது அறத்துப்பாலை வந்து முக்கியமாக எடுத்து இவர் வந்து அதுக்கு மட்டும் உரை எழுதியிருக்காருங்க. அதனால தான் இப்படி தலைப்பு வச்சுருக்கிறாங்க. அச்சுக்கூடம் எங்கேன்னு பார்த்தா கழகம் சென்னை, அங்கே தான் அச்சிட்டு கொடுக்குறாங்க. குறிப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, நம்ம கிடச்சோன்னே அப்லோட் பண்ணுறேன் நானே சொல்லிட்டே இருக்கிறேங்க. நான் உறுதியாக வந்து அது பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் எடுக்கிறேங்க. அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தாங்க அச்சிடப்பட்ட ஆண்டு தான்
அச்சிடப்பட்ட ஆண்டு 1935. அப்போ வந்து அச்சிட்ருக்குறாங்க. அதான் ஆசிரியர் பெயர் என்னென்னு பார்த்தாங்க, திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் தான் இதை வந்து எழுதியிருக்காருங்க. நூல் தலைப்பு திருக்குறள் அறத்துப்பால் விருத்தியுரையுடையன். இவரும் அறத்துப்பாலை பேஸ் பண்ணி தான் முக்கியமாக எழுதியிருக்காருங்க. மிகச்சிறப்பான நூல். இதை வாங்கி படிக்கிறவங்க படித்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அச்சகம் எங்கே மொதல் தூத்துக்குடியில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கார். அச்சிட்டு வெளியிட்டு வந்து தெரியுதுங்க. குறிப்பு என்னென்னு பார்த்தா சிலது கிடைக்கல, தேடிட்டுருக்குறேங்க. சீக்கிரம் எடுத்துடலாம் குறிப்புகள் எல்லாம் என்னென்னு. அச்சிடப்பட்ட ஆண்டு அடுத்த 1936. ஆசிரியர் பெயர் திரு முனைவர் வாசுபா மாணிக்கனார் அவர்கள். இவரோட ஆசிரியர் பெயருங்க. அடுத்து வந்துட்டு அவர் நூலின் தலைப்பு உரைநடையில் 1330 திருக்குறள். இவர் வந்துட்டுங்க இதுக்கு உரைநடையில் முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது இத்தனை எடிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் 1330 குறள் எழுதிக்கிறது இவர் தாங்க. திரு வாசு மாணிக்கனார் ஐயர் அவர்கள் தான் முதல் உரைநடையில் எழுதியிருக்காருங்க. உரைநடைக்கு அர்த்தம் என்னென்னாங்க, எல்லாரும் புரிந்து கொள்ள வகையில் எழுதக்கூடியது மட்டும்தான் உரைநடையில் எழுதுறதுங்க. கவிநடை, நாடக நடை நம்ம நிறைய இருக்குதுங்க. அது அறிஞர்களுக்கு படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்தந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க படிச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறதுக்கு வந்துட்டு அது வேறு நடைங்க. உரைநடைனா அனைவரும் எளிமையில் புரிந்து கொள்ள வகைக்கூடிய முதலில் 1330 குறளுக்கும் விளக்கம் எழுதப்பட்ட முதல் நூல் திரு மாணிக்கனார் அவர்கள் எழுதுதான். இது வந்து ஒரு மிக மிக வரலாற்று குறிப்பையும். இந்த குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த என்னென்னு பார்க்கலாங்க. இதை பற்றி கூடுதல் தகவல் கிடைக்கும் போது நான் மறுபடியும் வந்துட்டு இதில் வீடியோவில் போடுறேங்க. திரு மாணிக்கனார் ஐயா அவர்களின் வழியை பின்பற்றித்தான் அடுத்து வந்த கவிஞர்களும் நிறைய பேர் வந்துட்டு உரைநடையில் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது ஒரு முக்கிய குறிப்புங்க. அதையும் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து எப்போ போலங்க அச்சுக்கூடை எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். அச்சுக்கூடை எங்கே அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போதுங்க, இது வந்துட்டு போகன் பதிப்பகம் காரைக்குடி. அடிக்கடி காரைக்குடி பேர் அடிப்படுதுங்க. காரைக்குடி பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில். குறிப்பு அது முதல்ல நம்ம பார்த்துட்டேங்க. உரைநடை வச்சு எழுதியிருக்காரு. எல்லோரும் புரிய வகையில் எழுதியிருக்கிறாங்க. அதனால் அவருக்கு வந்து குறிப்பு தேவையில்லைன்னு நினச்சி விட்டுட்டாங்க போல். அடுத்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1937. ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்க்க போனாங்க, திரு ஆ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள். அதான் இந்த புத்தகத்தோட ஆசிரியருங்க. அவர் எதை அடிப்படையாக வச்சு நூல் தலைப்பு எழுதியிருக்காருன்னு நம்ம பார்த்துடலாம். நூல் தலைப்பு வந்துட்டு திருக்குறள் பரிமேலழகர் உரையும் விளக்கமும். பரிமேலழகரை அடிப்படையாக வச்சு தான் ஏகப்பட்ட உரை வந்திருக்குதுங்க. அவருக்கு அவ்வளவு அறிவு கடலுங்க, அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதில் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சவங்க வாங்கி படிக்கலாம். அச்சுக்கூடம் ரத்தின நாயக்கர் அண்ட் சன்ஸ், சென்னை. இங்கே தான் வந்து புத்தகம் அச்சிட்ருக்குறாங்க. அடுத்து என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்து வந்துட்டு குறிப்புகள் இருக்க வாய்ப்பு கம்மி, நம்ம கிடைக்கும் போது போட்டுடலாங்க. குறிப்புகள் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்து கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கூடி சீக்கிரம் பிடிச்சிடலாங்க. அடுத்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1937. ஆசிரியர் அவர்கள் யாருன்னு பார்த்தால் திரு கு. சடகோப ராமானுஜாச்சாரியார் அவர்கள். அவர் தான் இந்த புத்தகத்தோட ஆசிரியருங்க. அவர் என்ன நூல் தலைப்பு வச்சுருக்காருன்னு பார்த்துடலாம். திருக்குறள் பரிமேலழகர் உரையும் விளக்கமும். பரிமேலழகர் உரையை ஃபாலோ பண்ணி தான் இவர் எழுதியிருக்காருங்க. முடிஞ்சளவுக்கு முயற்சி எடுத்து நம்ம இதை வந்து வாங்கி படிக்கும் வகையில் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அச்சுக்கூடம் ஆர்ஜி அச்சகம், சென்னை. திருக்குறளை படித்தாலே வாழ்க்கை அனைவருக்கும் சிறப்பாக இருக்குங்க. அதில் சொல்லப்படாத இதே கிடையாது. அச்சிடப்பட்ட ஆண்டு 1939. ஆசிரியர் பெயர் திரு வி. கல்யாண சுந்தரனார் அவர்கள். கல்யாண சுந்தரனார் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதை பற்றி நான் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலாம் கிடைக்கும். நூல் தலைப்பு திருக்குறள் விரிவுரை பாயிரம். பாயிரங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட நேரம் அர்த்தம் சொல்லுவாங்க. அவ்வளவு இனிமையான வார்த்தை அது. அச்சுக்கூடம் வந்துட்டு சாது அச்சுக்கூடம், சென்னை. குறிப்புகள் கிடைக்க வாய்ப்பு குறைவுங்க. நம்ம தேடி போட்டு கிடைச்சோன்னே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். திருக்குறளை படிக்கிறது மூலமாக வாழ்க்கை மேம்படும். இது ஒரு முக்கியமான தகவலுங்க. அச்சிடப்பட்ட ஆண்டு 1939. ஆசிரியர் பெயர் திரு பி.ஏ. சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள். இது இந்த புத்தகத்தோட ஆசிரியருங்க. நூலின் தலைப்பு திருக்குறள் அறத்துப்பால் பலருரை.
நிறைய பேர் இந்த விளக்கத்தோடு அப்சர்வ் பண்ணி இதில் எழுதியிருக்காருங்க. அதனால தான் திருக்குறள் அறத்துப்பால் பலருரைன்னு வச்சுருக்கிறாரு. அடுத்து அச்சுக்கூடம் முருக விலாஸ் திரிசிரபுரம், அங்கே தான் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1941. ஆசிரியர் பெயர் என்னன்னு பார்த்தாங்க, திரு வி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அது இதோட ஆசிரியர் அவர் அதுதாங்க. மறுபடியும் வந்து 2 டைம் இவர் வந்து அச்சிட்டு விட்டுருப்பாருங்க. திருக்குறள் விளக்குரை அறத்துப்பால் இல்வாழ்க்கையியல், வாழ்க்கையில் வந்து அறம் வந்து எந்தளவுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டு திருக்குறள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு விளக்க உரை கொடுத்துருக்காருங்க. அதாவது அந்த நூல் தலைப்பு இல்வாழ்க்கையியல், அதாவது அந்த நூல் தலைப்புங்க. மிக அருமையான தலைப்பு. அடுத்து அச்சுக்கூடம் சாது அச்சுக்கூடம் சென்னை, அங்கே தான் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து குறிப்பு ஏதுமில்லை, கூடியவர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அடுத்து அச்சிடப்பட்ட ஆண்டு 1944. அதோட ஆசிரியர் பெயர் பார்த்திங்கன்னா ஆ ராகசாமி புலவர் அவர்கள், அதான் இவரோட ஆசிரியர் பெயருங்க. அடுத்து அதோட தலைப்பு பார்த்தா திருக்குறள் மூலமும் அரும்பதவுரையும், மிகச் சிறப்பான தலைப்பு. பிடிச்சவங்க இதை வாங்கி படித்து பாருங்கள். அடுத்ததான் வந்துட்டு அச்சுக்கூடம் ஒற்றுமை ஆபீஸ் சென்னை, அங்கே தான் அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தாங்க, அச்சிடப்பட்ட ஆண்டு 1945. அப்போ வந்துட்டு அதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு பார்த்தாங்க, PA சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்கள், அதாவது அவரோட ஆசிரியர் பெயருங்க. 1945 வெளியே அச்சிட்ருக்கிறாரு. நூல் தலைப்பு திருக்குறள் தீபலங்காரம் குறிப்புரையுடன். இந்த நூல் கிடைச்சவங்க இதை வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக கொண்டாடுறாங்க. அச்சுக்கூடம் சரியாக தெரியல, என்னென்னு பார்த்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிடலாங்க. குறிப்புகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, கூடிய விரைவில் கிடைக்கும்னு நம்புகிறோம். அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அச்சுக்கூடம் அல்ல, அச்சிடப்பட்ட ஆண்டு 1947. இதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு பார்த்தாங்க, திருவள்ளுவர் சங்கத்திலிருந்தே இதை வெளியிட்டிருக்கிறாங்க. சங்கத்திலிருந்து பார்க்கும்போது என்னென்னாங்க, திருக்குறள் மூலமும் உரையும், இது அதோட தலைப்பு. அச்சிடப்பட்ட இடம், அதாவது அச்சுக்கூடம் எதுன்னு பார்த்தாங்க, விருதுநகர், அங்கே தான் அச்சிட்ருக்கிறாங்க. அச்சுக்கூடம் பேர் இல்லாமல் ஊர் பேர் மட்டும் போட்டிருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் கிடைக்கிதுங்க. குறிப்புகள் வந்து குறைவு, கூடிய சீக்கிரம் நம்ம கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். அடுத்த தலைப்பு போகலாம். அச்சிடப்பட்ட ஆண்டு 1949. இதோட ஆசிரியர் பெயர் யாருன்னு பார்த்தாங்க, திரு முனைவர் வரதராசன் அவர்கள், அதான் இவரோட ஆசிரியருங்க. அடுத்து யாருன்னு பார்த்துடலாம், என்ன தலைப்புன்னு பார்த்துடலாம். நூல் தலைப்பு திருக்குறள் தெளிவுரை, இதை வந்துட்டு அதோட தலைப்புங்க. அச்சிடப்பட்ட அச்சுக்கூடம் பெயர் என்னென்னு பார்த்தாங்க, கழகம் சென்னை, அங்கே தான் அச்சிட்ருக்கிறாங்க. அங்கே அச்சிட்டு தான் இதோட வந்துட்டு கழகம் சென்னையில் வந்துட்டு நிறைய புத்தகங்கள் வெளியிருக்கிறதான சான்று வந்து இதை நம்ம பார்க்குறோம். குறிப்புகள் இல்லை. நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். இதுபோன்ற நல்ல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.